வணக்கம், என் பெயர் சிவகாமி. இப்போ WIC சர்டிஃபிகேட்டுக்காக ஒரு டெமோ வீடியோ பண்ண போகிறோம். இப்போ வந்திருக்கிற பேஷண்ட்டுக்கு அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டில் எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு டெமோ வீடியோ செய்ய போகிறோம். இப்போ இவங்க பார்த்தது நெருப்பும் நிலமும் கம்மியாக இருக்குது. இப்போ அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை இப்போ கொடுக்க போகிறோம். ட்ரீட்மெண்ட் முடிஞ்சது. இப்போது மறுபடியும் அவங்களுடைய நாடியை செக் பண்ண போகிறோம். இப்போது நாடி சமநிலை ஆகிடுச்சு. ட்ரீட்மெண்ட் முடிஞ்சது. நன்றி, வணக்கம். இப்போது எனர்ஜி ஹீலிங்க்கான டெமோ வீடியோ பார்க்க போகிறோம். எனர்ஜி ஹீலிங்னால் என்னென்னா 7 சக்கரங்களில் இருக்கிற இம்பேலன்ஸை சரி பண்ணுறது தான் எனர்ஜி ஹீலிங். இப்போது அவங்களுக்கு 7 சக்கராவில் இருக்கிறையும் அது சரி செய்கிறதுக்கான சில பயிற்சிகள் செய்கிறோம். அந்த பயிற்சிகள் செய்கிறது மூலிமா அதனுடைய தகுதியை நாங்கள் வளர்த்து வச்சுருக்குறோம். இப்போது அவங்களுடைய சக்கராவை ஸ்கேன் பண்ண போகிறோம். இப்போது ஸ்கேன் பண்ணுறதுக்கு உள்ளங்கையும் உரம் மூட்டணும், ஆனாபானா பண்ணணும். இப்போது அவங்களுடைய சக்கராவை ஸ்கேன் பண்ண போகிறோம். ஸ்கேன் பண்ணதில் ஒரு சில சக்கராஸ் எல்லாம் இம்பேலன்ஸாக இருக்குது. இப்போது ட்ரீட்மெண்ட்டுக்கு போக போகிறோம். ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போது உப்பு கரைசல் அல்லது மிஸ்டிக் பைரோ ஏதோ ஒன்று நம்ம சரி பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ உப்பு கரைசல் இல்லாதனால மிஸ்டிக் பைரை நம்ம போட்டுக்கிறோம். இப்போ பிராண உடலை களைச்சி விடுறோம். இப்போ இவரோட உடம்பில் இருக்கிற பிராண கழிவுகளை வெளிக்கொண்டு வர்றதுக்கு சில குறியீடுகளை போடுறோம். இதை 3 தடவை பண்ணணும். நேரம் கம்மியாக இருக்கிறதுனால ஒரு சில குறியீடோடு நிறுத்திக்கிறோம். இப்போ இவரோட பிராண உடலில் இருக்கிற கழிவை எடுத்து மிஸ்டிக் ஃபயரில் போடுறோம். இப்போது நேரம் கம்மியாக இருக்கிறதுனால 3 தடவை செய்யக்கூடியதை ஒரு சில வினாடிகள்லேயே நம்ம அதை குறைச்சிக்கிறோம். இப்போது இவருக்கும் மிஸ்டிக் ஃபயருக்கும் உள்ள தொடர்பை கட் பண்ணுறோம், சீல் போடுறோம். அடுத்து இவங்களுக்கு சக்தியை கூட்டும் குறியீடை போடுறோம். சொல்லட்டுமா? இப்போது மிஸ்டிக் ஃபயரை நியூட்ரலைஸ் பண்ணுறோம். இப்போது இவங்களுக்கு சக்தியை கூட்டும் குறியீடை போட போகிறோம். இப்போது இவங்க எல்லா சக்கரத்துக்கும் நம்ம சக்தி ஊட்ட போகிறோம். இப்போது இவங்கள வலது பக்கமாக திரும்பி படுத்து உட்கார வைக்கிறோம். எந்திரிச்சு உட்கார. இப்போது இவங்களுடைய கைக்கும் காலுக்கும்
சக்தி ஊட்டும் குறியீடை போட போகிறோம். கை நட்டு இப்போது இவங்களுக்கான எனர்ஜி ஹீலிங் மெத்தட். இப்போது இவங்களுக்கும் எனக்குமான தொடர்பை கட் பண்ணுறோம். இப்போது எனர்ஜி ஹீலிங் சக்தி முடிஞ்சது. நீங்கள் நல்லா இருக்கிறீங்க என்று சொல்லலாம். பேஷண்ட் படுத்திருந்த பெட்டை க்ளீன் பண்ண போகிறோம். அதுக்கு ஈடு போட்டு சுத்தம் பண்ணிடுது. இப்போது அடுத்த பேஷண்ட்டு வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக பெட்டை க்ளீன் பண்ணியாச்சு.